நீங்கள் பார்க்குற இந்த குளத்துக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்மந்தம் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? 1000 ஆண்டு பழமையான அந்த கோவிலை கட்டியது சோழர்கள்னு உங்களுக்கு தெரியும். அத்தகைய அழகான ஒரு கோவிலில் ஒருபோதும் அதிக கனமழை என்ன மிகப்பெரிய ஒரு கனமழை பெய்தால் கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே தேங்கினது இல்லைங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த நீர் மேலாண்மையை தான். இந்த குளத்தை நிறுவியதும் பார்த்திங்கன்னா நம்ம சோழ மன்னர்கள் தான். அந்த கோவிலை கட்டும் போதே எக்காலத்துலேயும் அங்கே ஒரு சொட்டு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இத்தகைய அழகான ஒரு குளத்தை வெட்டியிருக்கிறாங்க. கோவிலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த குளம். இந்த குளத்தின் பேர் சிவகங்கை குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளத்தை சுற்றி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு பூங்கா அரசாங்கமானது அமைச்சு கொடுத்து இன்றைக்கி தஞ்சை நகர மக்களுக்கு இந்த இடம் தான் இன்றைக்கி ஒரு பொழுதுபோக்கு இடமா இருக்குது. இந்த குளத்தில் தண்ணீர் நிரம்பினா கூட இங்கேருந்து பல இடங்களுக்கு தண்ணீர் போகிற மாதிரி வகையை அப்போயே பார்த்திங்கன்னா அந்த நீர் மேலாண்மையை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதை கூட ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தொழில்துறையானவங்க கண்டுபிடிச்சி அதை வெளிப்படுத்தினது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.